ரொம்ப வருத்தமாக இருக்குது ப்ரோ. பராசக்தியை நம்பி தான் நான் இருந்தேன். ஜனநாயகன்லாம் நம்பி கூட இல்லை, பராசக்தி தான் வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போலாம் எவனா சொன்னால் செருப்பால் அடிப்பேன். பராசக்தி உண்மையாக சொல்கிறேன், போஸ்ட்பான் பண்ணது ரொம்ப எனக்கு சந்தோஷம். ஏன்னா நாங்கள் தளபதி படம் வரல, இவர் படம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் வந்துட்டு இவர் படத்துக்கு வந்துட்டு போகிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. அது நான் தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஒருத்தர் படத்தை வரவிடாமல் பண்ணிவிட்டு இந்த படத்தை வர வைக்கிறதுங்கிறது சரியான ஒரு தீர்வாக எனக்கு தெரில. மோதி பார்க்கணும் முடிவு பண்ணிங்கன்னா ரெண்டுத்தையும் ஒன்றா விட்டு கிளாஸ் பண்ணிக்கோங்க. யார் ஜெயிக்கிறா, யாரோட படம் வசூல் அதிகமாக அடிக்குது, யார் படம் தேட்டரில் அதிக நாள் ஓடுதுங்கிறத வச்சு பண்ணிக்கணும். அதை விட்டுட்டு ஒருத்தர் படத்தை வந்துட்டு சென்சாருங்கிற பேரில் தள்ளி வச்சு நான் கேட்குறேன், இந்த சென்சார் பிரச்சனைன்னு சொல்கிறீங்களே, தளபதி வந்துட்டு பிஜேபி அவங்க வந்து மறைமுக அரசியல் அப்படிலாம் சொல்கிறீங்களே, அப்போ அவங்களுக்கு சென்சார் கொடுத்துருக்கணும்ல, ஏன் கொடுக்கல? இதுலேருந்தே தெளிவாக தெரியுது அவங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தளபதி தனி கட்சிங்கிறது. அவருக்கு சென்சார் கொடுக்காதது காரணமே இது ஒரு பின்னாடி அரசியல் தான். ஒருத்தவங்களை வந்து நம்ம கூட சேர்ந்துக்கணும்னா என்ன பண்ணுவோம், அவங்களுக்கு ஒரு டிமாண்டை க்ரியேட் பண்ணுவோம். டிமாண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்கள நம்ம பக்கம் வர வைப்போம். அதுதான் இவங்க பண்ணிகிட்ருக்காங்க. என்னாலும் சரி, நான் இப்போவும் சொல்கிறேன், எத்தனை நாள் ஆனாலும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். என்றைக்கு படம் வருதோ அன்றைக்கி தான் எங்களுக்கு பொங்கல். அது வரைக்கும் நான் இப்போ ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் ப்ரோ, ஜனநாயகன் படம் வரத்துக்கு முன்னாடி எந்த படம் தேட்டரில் வந்தாலும் நான் போய் பார்க்க மாட்டேன். இது உண்மையாகவே நான் அதுதான் ப்ரோ. இது வந்துட்டு ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு நான் என்னன்றேன்னா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு பெரிய லாஸாக தான் நான் பார்க்குறேன். இப்போ நம்ம ஜனநாயகன் வராது, இவங்க நடுவில் பூந்து நாங்கள் வந்து தமிழ் சினிமா காப்பாற்றுறோன்னு சொல்லிட்டு ஒரு கிரிஞ்சி ஒன்று பண்ணிட்டாங்க. பராசக்தி வரலன்னு வச்சிங்களேன், ஒரு லாஸும் இல்லை ப்ரோ யாருக்குமே. இந்த நான் கேட்குறேன், யார் இது இப்போ அந்த படத்துக்கு வெயிட் பண்ணுறேன்? இன்றைக்கி போய் நீங்கள் டிக்கெட் புக்கிங் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், காலியாக இருந்தது டிக்கெட்ஸ் எல்லாம். அவ்வளோதான். இதுக்கு மேலே வேல்யூ இல்லாத படத்தை எவன் போய் பார்ப்பான்? அது வந்து பெரிய ஒரு பேசப்பட்டதே. தளபதி படம் கூட வருது, இப்போ ஒரு பெரிய ஆளை எதிர்த்தா என்ன பண்ணுவாங்க, அவன் எதிர்க்கிறானான்னு பேசுவாங்கல்ல. இன்றைக்கி அந்த படமே இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க? அவனுக்கு அனுபவிக்க வேண்டிய சேர்ந்தான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது வந்துட்டு கவர்மெண்ட் இதை லைக் அவனுங்களாவே தான் அது வந்து தள்ளி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ என்ன ப்ரோ, எவ்வளோ நாள் ஸ்மூத்தாக போயினுக்கிறவன் அவங்களுக்கே இந்த ஒரு 2 நாள் தான் நியூஸே போட்டானுங்க, இந்த மாதிரி வந்துட்டு சென்சார் இது விஷயம் வந்திருக்கு, இஷ்யூ வந்திருக்குன்ட்டு. திடீர்னுட்டு அவனுங்களுக்கு தள்ளி போயிடுச்சு அப்படின்னா அது ரொம்ப ஃபிஷியாக இருக்குது. ஒன்று உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, ஜனநாயக இஷ்யூ தான் இருக்கிறதுல அதிகமாக தெரிய வந்தது. பராசக்தி இஷ்யூ தெரியவே வரல, 2 நாள் முன்னாடி தான் ட்விட்டரில் தான் அப்போ தான் போட்டான். ஆனால் திடீர்னுட்டு நாங்களுமே தள்ளி போட்டோம் அப்படின்ற போது அப்புறம் இது எப்படி எந்த விதத்தில் இது வந்துட்டு இருக்கும்? ஹாப்பி தான், பட் இருந்தாலுமே நீ போயிருக்கணும். தேவையில்லாமல் நின்று இவன் வராண்டா, இவன் வர வரைக்கும் நம்ம இருப்போம்டா அப்படின்னு இருக்க மாதிரி இருக்குது. கண்டிப்பாக உள்குத்துனா ஒன்று கிளாஷ் வைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த நியூஸ்லாம் வந்திருக்கு, இந்த டேரக்டர் கட்டு, இந்த டேரக்டர் 24 கட்டு சொன்னாங்க, நான் 15 கட்டு தான் பண்ணுவேன்னு சொல்லி சுத்தா கொங்காரா நிற்கும் போது அதனால தான் சென்சார்ஷிப் ஆச்சு. எப்படி ப்ரொடியூசர் தானே முடிவு பண்ணணும், டேரக்டர் முடிவு பண்ணணுமா? போன தடவை என்னாச்சு, ஜனநாயகனுக்கு என்ன பண்ணாங்க? இவ்வளோ ரூல்ஸ் பண்ணியும் உங்களுக்கு சென்சார்ஷிப் கொடுக்கல. டிமாண்ட் பண்ணவங்களுக்கு என்ன சார் இது, என்ன சார் நியாயம் இது? எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு ஏதோ வெண்டே ஃபிஷியாக செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ வெயிட்டாக. ரெண்டு ஒரே நாள் 14ஆம் தேதி கிளாஸ் விடலான்னு பிளான் பண்ணியிருக்காங்க, ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு. இது உண்மையானா தேட்டர் நிலைமை மறுபடியும் கண்ணுக்கு முன்னாடி வருமா? நீங்கள் சொல்கிறது வந்துட்டு தளபதி, இதை நீங்கள் வந்து கம்பேரே பண்ணக்கூடாது. தளபதி விஷயம் வேறு, இந்த விஷயம் வேறு. அண்ணன் தம்பி பொங்கல், அண்ணன் தம்பி எப்படி முழு பூசணிக்காவை பூசி முழுக்க முடியுமா இந்த இடத்துலையாவது? அசிங்கமாக தெரியுது, நீ இந்த மாதிரி தான் பண்ணுறேன்னு மறைக்கிறேன்ட்டு. எதுக்கு தேவையில்லாமல்? அதனால ஒரே கிளாஸ் 2 பேருக்கும் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சொல்கிறேன் ஜனநாயகம் தான் செய்யும் ப்ரோ. பராசக்தி டெல்லி என்ன ப்ரோ, தளபதி கடைசி படம் எத்தனை பேர் அந்த ஆக்டர்ஸ் அந்த டேரக்டர்ஸே ரெஸ்பெக்ட் கொடுத்துருக்காங்க. இவன் என்ன பிஸ்கெட்டு? லியோ வந்து பெரிய அளவில் ஹைப்பை கொடுத்துச்சு, எந்தளவுக்கு போச்சுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். அது எப்படி ஒரு 1000 கோடி அந்த ரீச் ஆகாமல் போச்சுன்னா, ஸ்க்ரீன் அந்த அளவுக்கும் கொடுக்கல. அதுவும் இல்லாமல் ஒரு ஷோவுக்குனா ஒரு நாளைக்குனா இத்தனை ஷோ தான் போடணும் அப்படின்ட்டு கட் பண்ணாங்க. இப்போ என்னென்னா, இப்போ வந்து யாரோட இது நடந்துட்டுருக்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படின்றப்ப யாரோட இது அந்த ப்ரொடியூசர் வந்து யார் ரிலீஸ் பண்ணுறாங்கன்றது தெரியும். அப்படி இருக்கிறப்ப விஜயோடையும் சிவகார்த்திகேயனும் மோதும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 ஸ்க்ரீனுமே கொடுப்பாங்க. ஓப்பனிங் ஷோ வந்து நல்ல ஹைப்பில் போகும். அதில் ஃபஸ்ட்டு டே வந்து விஜய் வந்து அடிச்சிருவார். மீதி நாள் போகிறப்ப பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஸ்க்ரீன் கம்மியாயிரும். தமிழ்நாட்டில் எவ்வளோ ஸ்க்ரீன் இருக்கோ மிச்ச ஸ்க்ரீன் ஃபுல்லாமே கம்மியாயிரும். அந்நியாரம் வந்துட்டு சிவகார்த்திகேயன் படம் இதாகும்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கூட இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த சவுக்கு சங்கர்ன்றவர். இப்போ ஒன்றும் இல்லை, இங்கே எவ்வளோ படம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு 4-5 பேர் வந்து இந்த தேட்டருக்குள்ளே போண்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்?
அவங்க பாட்டு சண்டை போடுவாங்க, பேனர் கிழிப்பாங்க, அந்த மாதிரி பிரச்சனை வரும். அதை பற்றி என்ன சொல்லுவாங்க? நாங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி விஜய் படம் கிழிச்சிட்டாங்க அப்போ நீங்கள் நியூஸ் போட தான் கிழிச்சாங்க, நீங்கள் நியூஸ் போடுவீங்க. அதை பற்றி மக்கள் என்ன நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்க? விஜய் ஃபேன்ஸ்குள்ளே அடிச்சிட்டு இருக்காங்கப்பா, அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாது, இது வந்து சும்மா இந்த படம் தான், நம்ம படத்துக்கு அந்த படத்துக்கு போவோன்ட்டு அதுக்கு தான் ஹைப்பு போகும். எல்லோரும் மாதிரி அந்த மாதிரி படத்துக்கு போயிடுவாங்க. அதனால் எல்லாத்தையும் அரசியலாக்குறாங்க. அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவுமே கிடையாது ப்ரோ. விஜய் படத்துக்கு எந்த படத்துக்கு தான் பிரச்சனை வராமல் இருந்திருக்கு? நீங்களே சொல்லுங்கள். எந்த இது வந்தாலும் சரி, இன்றைக்கி படம் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகலை, ஒன்றுமே பிரச்சனை இல்லை. அடுத்து என்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது? நாளைக்கு டேட் சொல்லுவீங்களா? அந்த டேட்டுக்கு சொல்லுங்கள், நாங்கள் டிக்கெட்டை மட்டும் வாங்கி வச்சுக்கிறோம். மிச்சப்படி வந்து நாங்கள் எதுவுமே நிற்க போகிறது இல்லை. இப்படி வந்து நாங்கள் எல்லாம் வருஷ கணக்காக மாதம் கணக்காக நிற்கணும், எங்களுக்கு பிரச்சனை ப்ரோ இல்லை ப்ரோ. விருதுலேருந்து இங்கே வந்திருக்கேன், இங்கே நிற்கணுன்றது எனக்கு பிரச்சனையே கிடையாது. டிக்கெட் மட்டும் நான் வாங்கிட்டேன்னு வச்சுவாங்களேன். ஸோ என்னைக்கு ரிலீஸ் ஆகுது அன்னைக்கு பார்த்துட்டு இருங்க ப்ரோ, அன்றைக்கி பார்த்துட்டு நான் பாட்டுக்கு வந்துடுவேன். ஸோ அன்றைக்கி மட்டும் வந்துட்டு பார்த்தோமா, என்ஜாய் பண்ண ஒரே ஒரு நாள் தான் ப்ரோ, செலிப்ரேஷன் பண்ணிட்டு நம்ம போக போகிறோம், அவ்வளோ வேறு எதுவுமே கிடையாது. இது ஏன் தள்ளி போட்டாங்கன்றது நம்ம ரொம்ப ஆராய்ச்சி இப்போ தான் தெரியும். இதுக்கு பின்னாடி பெரிய காரணம் இருக்கும். இப்போ வந்து சுதா கங்குரா சொல்கிறாங்க, எனக்கு வந்துட்டு தள்ளி போடணும், எனக்கு இதில் உடன்பாடு இல்லைன்ட்டு. அப்போது தளபதி படம் கூட வரும்போது ஏன் இவர் கூட விட்றீங்கன்னு கேட்கும்போது, இல்லை இது வந்து ப்ரொடியூசர் சைடில் தான், நாங்கள் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொன்னவங்க இப்போ எப்படி மாற்றி பேசுகிறாங்க? இப்போ மட்டும் அவங்களால இன்டர்பிரேட் பண்ண முடியுது, இது இந்த டேட்ஸ் வேணால் அடுத்த டேட்ஸ் தள்ளி வைக்கலான்ட்டு. அப்போ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றி வச்சுக்கிறீங்க. நீங்கள் வந்து கிளாஸ் விடணுன்னு நினைக்கிறீங்க, ஓகே கிளாஸ் விடணுன்னா விட்டு பார்த்துக்கலாம். ஆனால் வெயிட் பண்ணுங்கள், எங்கள் தளபதி லேட்டாக வந்தாலும் இறங்கி செய்வார், கலெக்ஷன் கண்டிப்பாக எடுப்பார். சிவகார்த்திகேயன் சொன்ன பதிலே வெளிச்சத்துக்கு வந்துச்சு. இந்த அண்ணன் தான், தம்பி தான், அண்ணன் தம்பி பொங்கல், இதெல்லாம் உடன்பாடு இல்லை. இது வந்து பூசி முழுகிற மாதிரி இருந்தது. டேட் எதுவும் மாற்ற முடியாது சொன்னார். இப்போ பார்த்தா அவங்களாம் டேட்டு மாற்ற முடியாது, இது வந்து ப்ரொடியூசர் அப்படிலாம் சொன்னார்ல, இப்போ எப்படி மாறிச்சு எனக்கு புரியல. இது இப்போ மட்டும் மாறிச்சு. எனக்கு என்னமோ இவங்களுக்கு வந்துட்டு சென்சார் கொடுக்கலன்னு இவங்களும் ஒரு கதை போடுறாங்க, எங்களுக்கும் கொடுக்கலன்ற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. எல்லாருமே ட்வீட் பண்ணாங்கல்ல தளபதிக்கு சப்போர்ட் பண்ணி, ரவி மோகன் முதற்கொண்டு பண்ணார், சரியா? ஸோ அவங்களுக்கே தெரியுது ஒரு இவரோட படம் வரலன்னா இது எவ்வளோ பேரை வந்துட்டு பாதிக்குதுன்ட்டு. சின்ன பசங்கள்லேருந்து வெயிட் பண்ணியிருந்துக்கிறாங்க இந்த படத்துக்கு. இப்போ வந்து ஸ்கூல் போகிற பசங்கள் முதற்கொண்டு பெரியவங்கள்லேருந்து எல்லாருமே வெயிட் பண்ணுற ஒரு படம் ஜனநாயகன். கடைசி படம் ஒரு அழகாக சென்ட் ஆஃப் பண்ணி இந்த படத்தை பெரிய ஹிட் ஆக்கி, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரிக்கும் ஒரு பெரிய ஹிட் ஆகி, ப்ரொடியூசர் சைட்லேயும். ப்ரோ நான் கேட்குறேன் ப்ரோ, கோவிட் டைமில் மாஸ்டருங்கிற ஒரு படம் வரலன்னா திரும்ப யாராவது தேட்டருக்கு வந்திருப்பாங்களா? அந்த அளவுக்கு ப்ரொடியூசரை பற்றி யோசிக்கிற ஆள் தளபதி. இந்த டைமில் வந்துட்டு அவன் இந்த படத்தை வரவிடாமல் பண்ணி, அந்த ப்ரொடியூசர் சைட்லேயும் அவங்களுக்கு வந்து இப்போ நாட்கள் தள்ளி போக அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். தயவுசெய்து இந்த மாதிரி பண்ணாது. சென்சார் போர்டில் எவன் மெம்பராக இருக்கான்னு தெரில, அவன் மட கண்டுபிடிச்சா அவனை போட்டு பழக்க ஆரம்பிச்சிருவாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி அதுதான் அவனுங்க வந்துட்டு மறைஞ்சிட்டு இருந்து தான் தாக்க முடியுமே தவிர டேரெக்டாக பண்ண முடியாது. விஜய் ஃபேன்ஸுக்கெலாம் உண்மையாகவே இப்போ ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க ப்ரோ. படம் இது கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க ப்ரோ, சந்தோஷமாக இருப்பாங்க ப்ரோ. பராசக்தி வரலன்னு, ஏன்னா மக்கள் வந்துட்டு இப்போ ஜனநாயகன் கிடைக்கலன்னொடனே இந்த படத்துக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு சிலர் யோசிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கும் இல்லைன்ன உடனே என்ன யோசிப்பாங்கன்னா, சரி ஓகேடா அப்போது 2 பேருக்குமே சேர்த்து தான் நம்மளை தள்ளி போடுறாங்க, ஓகே அப்படின்னு கொஞ்சம் ஆறுதலாக இருப்பாங்க. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை ப்ரோ. உண்மையாக தளபதி படம் வந்திருக்கணும். ஏன்னா அவரோட படம் என்ன தான் லேட் ஆனாலும் கரெக்ட் டைமுக்கு வந்து சென்சார் நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்றைக்காவது வந்துடும். ஆனால் அது இந்த வாட்டி வரல, தள்ளி வச்சுருக்காங்க. இது எந்த படத்துக்குமே இந்த மாதிரி நடந்ததில்லை. ஏன் இந்த படத்துக்கு இப்படி நடக்குதுன்னு சத்தியமாக தெரியல. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு தளபதி ஃபேனாக சின்ன வயசுலேருந்தே நம்ம தளபதி படம் வருதுன்னா அதுதான் திருவிழா மாதிரி இருக்கும், ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும். நான்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 நாள் படம் வந்துட்டு லீவ் போட்டு போயிருக்கிறேன், பர்மிஷன் போட்டு போயிருக்கிறேன். ஆனால் இப்போ வந்துட்டு பர்மிஷன் போட்டுமே எனக்கு வந்து இந்த படம் கிடைக்கல, இந்த படத்துக்கு போக முடியலன்ட்டு நான் வந்துட்டு ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் இங்கே மட்டும் இல்லை ப்ரோ, அமெரிக்காவில் இப்போ நம்ம ஒரு வீடியோ ஒரு லேடி போட்டிருந்தாங்க, யூஎஸ்லேருந்து ஒரு லேடி போட்டிருந்தாங்க ஒரு வீடியோ. இந்த மாதிரி நாங்கள் எனக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டீங்க, ஆனால் இது நீங்கள் ரீஃபண்ட் பண்ணது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஆனால் அன்றைக்கி போகணுன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ பிளான் பண்ணியிருப்பேன், எவ்வளோ ஆசையாக இருந்திருப்பேன், என் ஆசையை கெடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க. இதுதான் ஒருத்தன் வந்து காசு கொடுத்து வர்றது கிடையாது. தளபதியை ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அந்த ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகுதுல்ல, நமக்கு பிடிச்ச நாயகன் சின்ன வயசுலேருந்து பார்க்கும்போது இவரை பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்குது பாருங்கள். அந்த சந்தோஷம் காசு கொடுத்தா கிடைக்காது. அதில் இன்றைக்கி தீயை வச்சு எரிச்சிட்டாங்க. திரும்பவும் வந்துட்டு தயவு செஞ்சு சீக்கிரமாக சென்சார் ரிலீஸ் ஆகி தளபதியை இந்த பொங்கலில் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம். அப்படி இல்லைனா இந்த மாதத்துக்குள்ளேயாவது படம் ரிலீஸ் ஆகணும். தள்ளி தயவு செய்து போடாதீங்க, ஒரு ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். சென்சார் டீம் ப்ளீஸ் படத்துக்கு சர்டிஃபிகேட் கொடுங்க. பராசக்திலாம் ஒரு படமே இல்லை தலை, அந்த கதை ட்ரெய்லரே பார்த்தாச்சு, அதெல்லாம் ஒரு ஒரு மயிறு கூட இல்லை அந்த ட்ரெய்லரில். கேட்டால் 96ன்றாங்க. 96 தாத்தாங்களுக்கு தான் உட்காந்து கொடுக்கணும் இன்னும். ஓகேங்களா, 2Ks ஏற்ற மாதிரியே தான், அந்த இப்போ இருக்க 10Ks ஏற்ற மாதிரி தானே படம் வைக்கணும். இவங்க 90Ks போய்க்கிறானுங்க படத்தை தூக்கிட்டு. சன் பிக்சரு
தாத்தா காலத்தில் அவங்க தாத்தா காலத்து படம் எடுத்துன்னுங்கிறானுங்க அவனுங்க. இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா என்னைக்கு ஜனநாயகன் வருதோ அன்றைக்கி தான் நாங்கள் படத்தை விட 10ஆம் தேதி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி எங்க சிவகார்த்திக்லாம் ஒரு ஆளே இல்லைங்க. நான் சொல்லிட்டான் அவன்லாம் இப்போ வந்தான் குட்டி பையன், சின்ன பையன். தலைவன்கிட்ட போய் உட்கார முடியுமா அவர்? புல்லட்டுக்கு கையில் துப்பாக்கி குத்தாருலேருந்தா பூட்டிங்க ஆகிட்டார் அவர். அதெல்லாம் இல்லை. அதே அந்த துப்பாக்கி தனுஷ் கையில் குத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், விஸ்வாசமாக இருந்துரு. இது எச்ச பொறியாக இருக்குது, சரியான எச்ச. அதுதான், நன்றி கடனே இல்லை. அவர் சொல்கிறாரு இந்த பொங்கல் அண்ணன் தம்பி பொங்கலாக இருக்குன்றாரு. ப்ரோ அண்ணன் தம்பியானா பின்ன இப்படியா பண்ணுவானுங்க? இதோ இப்போ இவன் சூர்யா சார் இது வருது, அவர் படம்லாம் எவ்வளோ தள்ளி போயிருங்க. சிம்பு சார் கூட ட்விட்டரில் கொடுத்தாரு, என் படம் கூட நான் தள்ளி தான் போடுவேன், இவர் படம் வந்தால் கூட என் படம் கூட தள்ளி தான் போடுவேன். இவரெலாம் எஸ்கேக்கெலாம் எஸ்டிஆருக்கெலாம் பின்னாடி வந்தவர் இவரெலாம். இவரே இப்படி ஆடுறாரு, அதெல்லாம் தப்பு ப்ரோ. ஆனால் இவனுக்கு பண்ணுறது ரொம்ப அநியாயம் பண்ணுறதுலாம். இப்போ ஜனநாயகன் வந்து 14ஆம் தேதி வரப்போது பேசிகிட்டு இருக்காங்க. பராசக்தி அன்றைக்கே நாங்கள் 14ஆம் தேதி வரோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணுறாங்களோ இதை? ஆமாம், இது வேணுட்டே தான் பண்ணுறது. பாலிடிக்ஸ் மாதிரி பண்ணுறானுங்க, புரியுறதா? இது கேட்டால் இது ஒரு படத்தை வந்து ஒரு பாலிட்டிக்ஸாக எடுக்கிறானுங்க, ஒரு நெகட்டிவாக எடுக்கல, பாலிட்டிக்ஸாக பண்ணுறானுங்க எல்லாமே. தளபதிக்கு எதிராகவே இந்த படத்தை எடுத்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தலைவாவும் தளபதிக்கு ஏற்றவராக தான் என்ன பண்ணாங்க, சர்க்காரும் அதுக்கு தான் ஏற்ற மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணாலும் ஒரு மயிரை கூட போட முடியாது இவனுங்க. எங்களுக்கு தளபதி படம் வரலன்னு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் மனசை தேர்த்திக்கணும் ப்ரோ. பராசக்தியை அடித்து அவங்களையும் வந்துட்டு போஸ்ட்பான் பண்ண வச்சிட்டாங்க, அது சந்தோஷம். எனக்கே இது அவங்களாம் பண்ண மாதிரி தெரில, இவங்க வேணுன்ட்டே தளபதி படத்தோட கிளாஷ் பண்ணுன்றதுக்காக இவங்க டேட்ஸை தள்ளி போடுற மாதிரி எனக்கு தோணுது. இப்போ வந்து பொங்கல் ஃப்ரீயாக இருக்குல்ல, விட்டுட்டு போக வேண்டியது தானே. இப்போ வந்துட்டு அவரோட படம் எப்போ வருமோ அதுக்கு வெயிட் பண்ணி அது கூட கிளாஷ் விடுற மாதிரி எனக்கு தோணுது.